எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல நம்ம பேச போகிறது அனீமியா பற்றி, ரத்த சோகை. எத்தனையோ தடவை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸ்டெப்ஸ் ஏறுவோம், ஜஸ்ட் ஒரு 1 floor தான் ஏறிப்போம், அதுக்குள்ளே பயங்கரமாக மூச்சு வாங்கும், இல்லைன்னா கண்ணாபின்னான்னு முடி கொட்டும், ஆர்எல்ஸ் ஏதாவது ஒன்று படித்தா அது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ரீட்டைன் பண்ணவே முடியாது. அப்புறம் எங்கே சாவி எங்கே வச்சோம், இல்லை இந்த பர்ஸ் எங்கே வச்சோம் அப்படின்னு எந்த நேரமும் தேடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைவாக இருக்குது, இல்லை அந்த வீக்னஸ் இருக்குது, டயர்ட்னஸ் இருக்குது, அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களை வந்து ஹீமோக்ளோபின் போய் செக் பண்ண சொல்லுவாங்க. அதுலேயே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு ரத்த சோகை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற வார்த்தை எடுக்கும்போது ஹீம் அப்படிங்கிறது அயனோட செக்மெண்ட், அயன் அது, ஓகே, அண்ட் குளோபின் அப்படிங்கிறது வந்து புரதச்சத்து. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புது பிளட் செல்ஸ் வந்து உருவாகும். ஓகே, ஸோ முக்கால்வாசி பேருக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த அனீமியா, ரத்த சோகைங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும், அண்ட் எஸ்பெஷலி லேடிஸ் ஆல்சோ. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில், அதாவது இந்த பீரியட்ஸ்லாம் வரும்ல, அந்த டைம் எவ்ரி மந்த் சில லேடிஸ்க்கு ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனாலேயே கூட அவங்களுக்கு அனீமியா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மெடிக்கல் ரீசன்ஸ்னால வரக்கூடியது வேறு, ஃபுட் ரிலேட்டட் அனீமியான்னு இருக்குது, நியூட்ரிஷனல் அனீமியான்னு சொல்லுவோம். நம்ம அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் இன்றைக்கி, ஓகேங்களா? ஸோ இந்த டயர்ட்னஸ், வீக்னஸ், இது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த விதமான ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அனீமியா ப்ரிவலன்ஸ் நிறையவே இருக்குது. ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து டயக்னோசிஸ் பிளட் டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் மேட். நெக்ஸ்ட் திங் இஸ், இதை வந்து எப்படி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் மேக்ஸிமம் அயன் அப்சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இரும்பு சத்து மிக்க ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டெஸ்டைன்ஸில், குடலில் வந்து வேர்ம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேப் வேர்ம், ரவுண்ட் வேர்ம், இதெல்லாம் இருக்குது இல்லையா? பல இடங்களில் போகிறோம், அங்கே எங்கே கையை வைக்கிறோம், இல்லை ஷூவை தொடுறோம், இல்லை பெட்ஸோடு விளையாடுறோம், அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணாமையே நம்ம வந்து ஏதாவது எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நகத்துக்கடியிலலாம் வந்து நிறைய அழுக்கெல்லாம் சேர்ந்துடும், இல்லை கையிலேயே வந்து பொதுவாக அழுக்கு இருக்கும் நமக்கு தெரியாதம. அண்ட் அப்படியே எடுத்து ஏதாவது சாப்பிடும்போது உங்களுக்கு அது வழியாக நிறைய வேர்ம்ஸ் வந்துடும். இந்த வேர்ம்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற சத்தெல்லாம் அது சாப்பிட்ரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், அனீமியா இருக்குது அப்படின்னாலே டிவார்மிங் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் இன் 6 months நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட கேட்டாலே அது மாத்திரை கொடுத்துருவாங்க. டேக் ஒன்ஸ், அண்ட் அதே மாதிரி 15 days பொறுத்து அந்த மாத்திரையை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த வேர்ம்ஸ் வந்து ஏதாவது முட்டை அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோன்னா கூட தட் ஆல்சோ வில் பி வாஷ்ட் அவுட், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் டன். அடுத்து, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் அயனை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். அதாவது என்னென்ன ஃபுட்டை எடுத்துக்கிறீங்களோ அதில் எல்லாமே வந்து எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லையா? ஏன்னா அதில் வைட்டமின் சி இருக்குது, அஸ்காபிக் ஆசிட், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லுவோம்ல, எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, அதுக்கப்புறம் ஈவன் ஃப்ரெஷ் பப்பாயா, இதில் எல்லாமே வந்து நீங்கள் நிறைய லெமனை ஸ்குவீஸ் பண்ணி பொதுவாக சாப்பிடுங்க. ஒரு ஃப்ரூட் பவுல் எடுத்துக்கிறீங்களா, இல்லை பருப்பு எடுத்துக்கிறீங்களா, கூட்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும், இல்லை கீரைனாலும் நல்ல லெமன் ஜூஸை புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபுட்டை சாப்பிடுங்க. அயன் அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். வைட்டமின் சியோட ப்ரெசன்ஸில் அயன் அப்சார்ப்ஷன் வில் பி எக்ஸலண்ட். அடுத்த விஷயம் வந்து B12, அதாவது பி காம்ப்ளெக்ஸுங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா B12 குறைவாக இருந்தாலும் சில பேருக்கு இந்த அனீமியா வரும். ஸோ B12 எதுலலாம் இருக்குதுன்னா பால் பொருட்களில் இருக்குது. ஸோ பால், தயிர், பன்னீர், இது எல்லாமே ரொம்பவும் நல்லது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக மறக்காமல் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க உங்கள் டயட்டில். அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ்லேருந்து பார்க்கும்போது வெஜிடேரியன்ஸ்க்கு எஸ்பெஷலி இந்த கம்பு, கூழ் இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதில் வந்து ப்ரீவியஸ் டேவே பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்மெண்ட் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் வந்து மோர் கலந்து சாப்பிட்றதுனால இந்த பழைய சாதம் மாதிரி தாங்க, அதில் உங்களுக்கு B12 வந்து நிறையவே இருக்கும். ஸோ அதுவுமே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எல்லா நான்வெஜ்லையுமே B12 இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அட் ஆல். நான் வெஜிடேரியன்ஸ் நீங்கள் ரெகுலராக நான்வெஜ் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து அயன் ரிச் ஃபுட்ஸ் எதுலலாம் இருக்குன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மெயினாக அயனை விட உங்களுக்கு அதில் வந்து ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. ஸோ ப்ரோட்டீனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் சொன்னேன், நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் சொன்னேன், அண்ட் ஆர்கன் மீட், அதாவது இந்த பிரெயின், லிவர், கிட்னி, இந்த மாதிரி கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ குட். இந்த சிக்கன் போன் இல்லை மட்டன் போன் சூப்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய அயன் ரிச் ஃபுட் தான் அது. ஸோ அதனால கூட உங்களுக்கு இந்த அனீமியா இஷ்யூஸ் எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகே? அடுத்து வந்து நீங்கள் ரெகுலராக அட்லீஸ்ட் வீக்லி 2-3 தடவை கீரை வகைகள் எடுத்துக்கோங்க. கீரையும் பருப்பு காம்பினேஷன். ஸோ பருப்பு கீரை அல்லது கூட்டு இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நிறைய லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க,
ஓகே, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டீ காஃபி ரொம்ப பிடிக்கும், நிறைய சாப்பிடுவாங்க. டீயில் டேனன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்ஸ்டன்ஸ்னால ஒரு இந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா அயனை வந்து உடம்புல ஒட்ட விடாது. ஸோ மேக்ஸிமம் அயன் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது ஒரு ஃபுட்டில். ஸோ ஒரு பக்கம் நீங்கள் நல்லா வந்து அயன் ரிச் ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து டீயும் நிறைய குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால் டீயோட குவான்டிட்டி ஒரு 6 கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கட் டவுன் பண்ணி ஒரு 2 கப்புக்கு கொண்டு வந்துருங்க. அண்ட் இஃப் பாசிபிள் அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் வந்து அதுலேயுமே உங்களுக்கு வைட்டமின் சி நிறைய இருக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸ் வேணால் ஒரு குட்டி ஷாட் ஒரு 20 ml அல்லது 30 ml, இல்லைனா டெய்லி ஒரு நெல்லிக்காய் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறமா கூட ஒரு நெல்லிக்காய் சும்மா சூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்டே நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கை பண்ணலாம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லது. அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ்னால் முளைக்கட்டின பயிறு. ஏன்னா அதில் வந்து நீங்கள் முளைக்கட்டும் போது வைட்டமின் சி உருவாகும். ஸோ ரெகுலராக சுண்டல் சாப்பிடும்போது அதில் எதுவும் இருக்காது, ஆனால் அது முளைக்கட்டும் போது உங்களுக்கு வைட்டமின் சி வந்து நிறைய இருக்கும். பிகாஸ் ஆஃப் விச் அயன் அப்சார்ப்ஷன் இன்னுமே பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வேண்டாம். அண்ட் ஆல்கஹால் இதில் எல்லாமே வந்து அயன் அப்சார்ப்ஷனை ரொம்பவும் தடுக்கும். அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக வந்து ஃபைபர் எடுத்துப்பாங்க. நிறைய ஃபைபர் நல்லது தான், ஆனால் ஒரு ஃபைபர் சப்ளிமெண்ட்டாக கூட சில பேர் எடுத்துப்பாங்க. நிறைய எடுக்கும்போது இது அயன் அண்ட் ஜிங்க் அப்சார்ப்ஷனை தடுக்கும். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இன் மாடரேஷன். உங்களுக்கு அப்படியே நார்ச்சத்து வேணும், அதாவது ஃபைபர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அன்பாலிஷ்ட் ரைஸ் இருக்குது இல்லையா, கைக்குத்தல் அரிசி, அதில் இருக்கிற அவல் இல்லை அதில் வந்து இட்லி தோசை எல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை மட்டா ரைஸ்னு வருது, கைக்குத்தல் அரிசியே வந்து நீங்கள் சாதமாக பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எடுங்க. இந்த பஜ்ஜி போண்டா இந்த நொறுக்கு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அதுவுமே கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது வைட்டமின் சியும் வந்துடும். உங்களுக்கு இந்த அயன் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டெஃபினட்டாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டன். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி அயன் ரிச் ஃபுட்ஸை நீங்கள் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த 3-4 monthஸில் நார்மல் லெவல்ஸ்க்கு வந்துடும் ஹீமோக்ளோபின். அண்ட் உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, படிக்கிற திங்ஸ்லாம் உங்களால் பிரெயினில் ரீட்டைன் பண்ண முடியும், மெமரி பவர் எக்ஸலண்ட்டாக இருக்கும், நீங்கள் நல்லா எனர்ஜெட்டிக்காக எக்ஸசைஸ் பண்ண முடியும், ட்ரெக்கிங் போகலாம், டான்ஸ் கிளாஸஸ் போகலாம், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணலாம், வீட்டில் இருக்கிற ஒர்க்கும் பண்ணலாம். உங்களால் எல்லாமே வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி பேசுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த ஹலோ டாக்டரில் உங்களை சந்திக்கிறேன்.